டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்டில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் செக்ஷன் 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வீடியோஸில் ஐ வுட் ரேதர் நாட் பி கம்பேர்ட் டு ஏ மேல் கிரிக்கெட்டர் அப்படிங்கிற இது வரையும் பார்த்தோம். மித்தாலி ராஜ் சொன்னது வரையும் பார்த்தோம். இப்போ இனி அடுத்ததில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரீட் பண்ணுறேன் பாருங்க. She indeed is an inspiration to all of us. She actually started playing cricket with her brother. When she was young, she used to go with her father to the grounds where he practiced. So என்ன சொல்றாங்க? She indeed is an inspiration to all of us. இன்ஸ்பிரேஷன்னா நம்மளுக்கு ஒரு தூண்டுகோல், ஒருத்தரை பார்த்து நம்ம இவ்வளவு மாதிரி இருக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. She indeed உண்மையிலேயே எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கா மித்தாலி ராஜ். She actually started playing cricket with her brother. இவ யாரோட ஆக்சுவலா கிரிக்கெட் விளையாண்டாங்கன்னா with her brother, அண்ணனோட தான் ஃபர்ஸ்ட் பிளே கிரிக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கா விளையாடுறதுக்கு. When she was young, she used to go with her father to the grounds where he practiced. இவ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, when she was young, அவ இள வயசுல இருக்கும் பொழுது, சின்ன வயசுல இருக்கும் பொழுது அவ அப்பா வந்து கிரவுண்டு கிரிக்கெட்டோட போவாராம். அப்பாவோட சேர்ந்து இவளும் அங்க போவாளாம். She used to stand outside the ground and return the ball when it came her way. Though it was a humble start, she managed to secure a name and a place for herself. She used to stand outside the ground and return the ball when it came her way. ஃபர்ஸ்ட் எப்பவுமே போனா வந்து சின்ன பிள்ளை வேற, உமன் வேற, அதனால கிரிக்கெட்ல எல்லாம் அப்ப சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால வெளியில தான் நிப்பா. வெளியில நிற்கும் போது பால் வரும்ல, பால் பறிக்க போறதுன்னு சொல்லுவோம்ல, நம்ம சின்ன வயசுல சில பேரை சேர்க்க மாட்டேன், முதல்ல பால் பறிக்க போற அப்புறம் சேர்த்துக்கோன்னு சொல்லுவோம். அது மாதிரி முதல்ல வந்து பால் தான் பறிக்க போட்டிருக்கா. அதான் இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. She used to stand outside the ground and return the ball when it came her way. அடுத்து, though it was a humble start, she managed to secure a name and a place for herself. அந்த மாதிரி ஆரம்பிச்ச வாழ்க்கை, ஹம்பிளா ஒரு சின்னமா அழகா கிரிக்கெட் எப்படி பந்து வரைக்கும் போட்டு ஆரம்பிச்ச வாழ்க்கை இன்னைக்கு எப்படி வந்திருக்கு, ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கா. தன்னோட பேரை வந்து எல்லாரும் காப்பாத்திக்கிற மாதிரி செக்யூர், பேரை வந்து காப்பாத்திட்டா. She managed to secure a name and a place for herself. அவளுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கி அவ பேரை காப்பாத்திட்டா. Many of us think cricket is for men. However, she broke the traditional barriers and proved that women are on par with men in every field. Many of us think cricket is for men. நிறைய பேர் many of us நம்மள நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? think cricket is for men. மென்னுன்னா ஆண்கள், ஆண்களுக்குள்ள விளையாட்டுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். However, she broke the traditional barriers and proved that women are on par with men in every field. ஆனா அதெல்லாம் என்ன பண்றாவ? ட்ரெடிஷனல் பேரியர்ஸ்னா பாரம்பரிய தடைகள். கலாச்சாரத்துல ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன், அவங்க சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, பாட்டி சொல்லி வச்சாங்க, தாத்தா சொல்லி வச்சாங்க, அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க அப்படிங்கிற அந்த ட்ரெடிஷனல் பேரியர்ஸ், அதாவது பெண் கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படிங்கிற அந்த ட்ரெடிஷனல் பேரியர்ஸை சி ப்ரோக், உடைச்சு தூக்கி எறியறா. அண்ட் ப்ரூவ் தட் உமன் ஆர் அண்ட் பேர் வித் மென் இன் எவர் ஃபீல்ட். அதே மாதிரி ஆணுக்கு நிகர் பெண் சமம், ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிற மாதிரி ஆணோட ஒரு மென் எந்தெந்த ஃபீல்ட் எல்லாம் இருக்க முடியுமோ அந்தந்த ஃபீல்ட் எல்லாம் உமன் அவளுக்கு எதிர்த்து வர்றா, பேர் எதிரியா இணையா. The government of India is recognizing our contribution to cricket conferred on her the Padma Shri Award. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இந்தியாவோட என்ன வந்து ரெகக்னைஸ் பண்ணுது அவரோட கான்ட்ரிபியூஷனை, கிரிக்கெட்டுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷனை, பங்களிப்பு, கிரிக்கெட்டுக்கு அவரோட பங்களிப்பை ரெகக்னைஸ் பண்ணி ஏத்துக்கிட்டு கன்ஃபர்ட்னா வழங்குறது, கன்ஃபர்ட் இருக்கு பாரு, கன்ஃபர்ட்னா வழங்குறது. எது வழங்குறது? ஆஃப்டர் த பத்மஸ்ரீ அவார்ட். பத்மஸ்ரீ அவார்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் கூடிய ஒரு மிகப்பெரிய அவார்ட். பத்மபூஷன், பத்மஸ்ரீ, இந்த பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா, எம்ஜிஆர்லாம் பாரத் ரத்னா வாங்கியிருக்காரு, கமலஹாசன் பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி பத்மஸ்ரீ அவார்டு அப்படிங்கிற மிக பெரிய அவார்டை வாங்கணும். அதே டயத்தில் இப்போ நீங்கள் இன்னொன்று ஒரு இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சர்ச் பண்ணுங்க, தெரியலன்னா சார் சொல்கிறேன். அதாவது விளையாட்டு வீரர்களுக்குன்னு ஒரு விருது கொடுப்பாங்க அரசாங்கம், இந்தியன் கவர்மெண்ட். இப்போ விளையாட்டுத்துறைக்குள்ள சாதிக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான விருது கொடுக்குறாங்க ஒருத்தர் பேரில். அது என்ன விருதுன்னு நீங்கள் என்ன ஒன்று நம்ம குரூப்பில் போடணும். இந்த பாரு அவருக்கு நான் ரீட் பண்ணிடுறேன். And I forgot to mention about the recent achievement of our Indian women cricket team. Mithali Raj and another woman player, Smriti Mandhana, his stylish half centuries and India cruised to a comfortable 9-wicket victory over South Africa in the second Women's T20 International and 23rd of February 2018. Mithali anchored the innings to perfection with an unbeaten 76. இப்போ பார்ப்போம். அண்ட் ஐ ஃபர்காட் டு மென்ஷன் அபவுட் த ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அவர் இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம். ஐயோ, நான் மென்ஷன் பண்ண சொல்ல மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் த மென்ஷன். எதை
ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட், இப்ப சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சாதனை நடந்திருக்கு. இதுல இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம்ல என்ன சாதனை? மித்தாலி ராஜ் அண்ட் அனதர் உமன் பிளேயர் ஸ்மிருதி மந்தானா, his stylish half centuries and India cruised to a comfortable 9-wicket victory over South Africa in the second women's T20 international on 23 of February 2018. 2018 பிப்ரவரி 23 உமன்ஸ் T20ல அவரோட இன்னொரு ஆட்டக்காரி ஸ்மிருதி மந்தானா அப்படிங்கிறவரோட சேர்ந்து மித்தாலி ராஜ் ஸ்மிருதி மந்தானாவும் என்ன பண்ணாங்க? ஸ்மிருதி மந்தானாவோட ஸ்டைலிஷ் ஹாஃப் செஞ்சுரிஸ். ஸ்மிருதி மந்தானா 50 அடிச்சிருக்கா, 50 ரன். ஸ்மிருதி மந்தானா 76 அன்பீட்டன் 76 ரன் அடிச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட மேட்சை வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. மித்தாலி ஆங்கர்ட் தி இன்னிங்ஸ் டு பர்ஃபெக்ஷன் வித் an unbeaten 76. மித்தாலி என்ன ஆங்கர்னா நங்குற மாதிரி நச்சு நின்னா. இவ மித்தாலி ஸ்மிருதி மந்தானா அவுட் ஆயிட்டா, இவ அவுட்டே அன்பீட்டன் அவுட் ஆகாம இருக்கிறது, அன்பீட்டன் 76. ஸ்மிருதி மந்தானா அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா நம்ம இந்தியன் மித்தாலி ராஜ் மாதிரி இப்ப இந்தியன் உமன் கிரிக்கெட்ல இப்போதைக்கு நவீனமா ரொம்ப பயங்கர ஃபேமஸ். அவங்க உங்களுக்கு போட்டோ ஒண்ணு காட்டவா சார்? இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு T20 மேட்சோட போட்டோஸ் இது. ஸ்மிருதி மந்தானா நம்ம ஐபிஎல் மாதிரி அவங்க பெண்களுக்குன்னு உமன் ஐபிஎல் மாதிரி அவங்களுக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதுல இவங்க டீம் தான் ஜெயிச்சிச்சு. மித்தாலி ராஜ் ஒரு கேப்டன் இன்னொரு டீம்ல இருந்தாங்க. இவங்க கேப்டனா இருந்த டீம் தான் என்னாச்சு? ஜெயிச்சிச்சு. இவங்க பேர் தான் என்னது? ஸ்மிருதி மந்தானா. Now that I am inspired by her and my attitude has changed, I certainly will be happy when my little sister follows her passion. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், இது ஒரு ஸ்கூல் பாய் ஒருத்தன் டைரி எழுதுற மாதிரி. அப்ப என்ன கடைசியா முடிக்கிறேன், now that I am inspired by her and my attitude has changed. நான் அவளை ரொம்ப ஹெர்னா இந்த இடத்துல மித்தாலி ராஜ், நான் மித்தாலி ராஜ் மேல ரொம்ப பயங்கர இன்ஸ்பயர் ஆயிட்டேன். அவங்கள ரொம்ப நான் என்னை பாதிச்சிட்டாங்க. அவங்க என்னை ரொம்ப இது பண்ணிருக்காங்க, உத்வேகம் கொடுத்திருக்காங்க. என்னோட மை ஆட்டிடியூட் ஹேஸ் சேஞ்ச். ஆட்டிடியூட் அப்படின்னு என்னோட மனப்பான்மை, அவனோட கேரக்டரே மாறிடுச்சுங்கிறேன். மை ஆட்டிடியூட் ஹேஸ் சேஞ்ச். அவனோட கேரக்டர் என்ன? பெண்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்களா? பெண்கள் விளையாட்டு கிடையாது கிரிக்கெட் அப்படின்னு நினைக்கிற ஆட்டிடியூடே மாறிடுச்சு. அதனால என்ன ஆகுது? ஐ சர்டன்லி வில் பி ஹாப்பி வென் மை லிட்டில் சிஸ்டர் ஃபாலோஸ் ஹர் பேஷன். அதனால என்ன ஆயிருது? அவன் இனிமே அவன் சிஸ்டரோட லிட்டில் சிஸ்டரோட பேஷன்னா என்னது? அவங்களோட விருப்பம், ஆசை, அதெல்லாம் என்ன ஒன்றும் அவன் இனிமே சந்தோஷமா நிறைவேற்றுவான், கண்டிப்பா நிறைவேற்றுவான் அப்படிங்கிறதோட இது முடியுது, இந்த டைரி முடியுது. இங்க டூ யூ நோல கொடுத்திருக்காங்க. உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் இஸ் older than men's. The Women's World Cup was first held in England in 1973, 2 years before the inaugural of Men's Cricket World Cup. பயங்கர மேட்டர் கொடுத்திருக்காங்க. என்ன மேட்டர்னா, இந்தியன் உமன் வேர்ல்டு கப், மென் வேர்ல்டு கப், கிரிக்கெட் வேர்ல்டு கப் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 1973ல முதல் நடந்தது எதுவா? உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் தான் நடந்துச்சு. 1973ல தான் முதல் உலக பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டி நடந்திருக்கு. 2 வருஷம் கழிச்சு தான் மென்னுக்கான கிரிக்கெட் போட்டி நடந்திருக்கு. 1975ல மென் 2 வருஷம் கழிச்சு மென் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்திருக்கு. எல்லாமே இங்கிலாந்துல தான் நடந்திருக்கு. சரிங்களா? அதுல யார் யார் ஜெயிச்சாங்கன்னு ஒரு சின்ன சொல்றேன் இப்ப உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா 1973ல உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்திருக்கு. வின்னர் யாரு? இங்கிலாந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. ரன்னர் யாரு? ஆஸ்திரேலியா. உமன்ஸ்ல சொல்றேன். அதே மாதிரி 1975ல மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப், இது சாரி மென்ஸ் இல்ல உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு, சாரிப்பா தப்பா சொல்லிட்டேன். 1975ல நான் சொன்ன மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் நடந்து 1973ல உமன்ஸ், 75ல மென்ஸ். இதுல யார் ஜெயிச்சிருக்கா? வின்னர் வெஸ்ட் இண்டீஸ், ரன்னர் ஆஸ்திரேலியா. 1973ல நடந்த உமன்ஸ் வேர்ல்டு கப்ல இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் ஃபர்ஸ்ட் வின்னர், ரன்னர். இதுல பாடம் முடிஞ்சு இந்த செக்ஷன் 1 முடிஞ்சிருச்சு. இந்த செக்ஷன் 1ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 வார்த்தை நான் க்ளோஸர் எழுதியிருக்கேன். அதை பார்த்துங்க. ஆல்ரெடி நான் எல்லாமே சொல்லியிருக்கேன், அதனால வாசிக்க மட்டும் செய்றேன். இண்டீட், இன்ஸ்பிரேஷன், செக்யூர், ட்ரெடிஷனல் பேரியர்ஸ், கான்ட்ரிபியூஷன், பத்மஸ்ரீ, கன்ஃபர்ட், கிரூஸ்டு, அன்கர்ட். இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல ஒரு வெஸ்டோட 10 வார்த்தை கொடுத்துருக்கேன். இது ஒரு 9 வார்த்தை. எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கணும்? க்ளோஸர்ல உங்களுக்கு இந்த தமிழ் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், இது ஹோம் ஒர்க். நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். இது நீங்க ஹோம் ஒர்க். இது என்ன சொல்லிருக்காங்க? புட் ஏ டிக் ஃபார் த கரெக்ட் அண்ட் ராங் கொடுத்து ஃபார் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதை நீங்க பண்ணணும். ரைட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் டிக். இங்க 7 இது கொடுத்திருக்காங்க. இது 7 வாட்ச் நீங்க கிராஸ் டிக் போடணும். இதுதான் உங்களுக்கு இப்ப ஹோம் ஒர்க். அதே மாதிரி க்ளோசரி நீங்க இதுல உள்ள க்ளோசரி இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் நீங்க படிச்சுக்கணும். என்னது? ரெகக்னைஸ்டு, நோன், அக்னாலஜ்டு, அக்செப்டட், பிரிவிலேஜ், ஹானர், consecutive, one after another, identity, who, what a person is or how a person is known, inspiration, here a person one looks up to, person, desire. இது எல்லாமே தமிழ் மீனிங் சொல்லியிருக்கேன். இதை நீங்க படிச்சுக்கணும். ஸோ என்னாச்சு? இப்போ செக்ஷன் 1 எல்லாம் பார்ட் 2 முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது பார்ட் 3ல இதே இதுல செக்ஷன் 2ல பார்க்க போறோம்.